வெளியீட்டில் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா அவர்கள் இணைகிறார். தமிழிசைக்கு முதலாக அகராதி எழுதி சிறப்பு சேர்த்தவர் இவர். இளம் வயதிலிருந்தே இசையின் மீதும் மொழியின் மீதும் ஆர்வம் கொண்டவர். நா. மம்மது ஐயா அவர்கள் பிப்ரவரி 24, 1946 பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருகிலுள்ள இடைக்கால் என்ற ஊரில் பிறந்து தற்போது மதுரையில் வசித்து வருகிறார். கணிதத்தில் இளங்கலை பட்டமும், தத்துவத்தில் முதுகலை பட்டமும், சூஃபி இசையில் எம்ஃபில் பட்டமும், இசையில் மெய்மையியல் முதுவர் பட்டமும் பெற்றவர். நெடுஞ்சாலைத்துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி 2004 ஓய்வு பெற்றவர். புகழ்பெற்ற தமிழிசை ஆய்வாளரான வி. காப்பா சுந்தரம் இவரது இசை ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். மதுரை தியாகராஜன் கல்லூரியின் தமிழிசை ஆய்வு மையத்தில் முதன்மை ஆய்வாளராக இருந்து வருகிறார். தமிழிசை பேரகராதி ஒன்றினை சொற்களஞ்சியம், பண்களஞ்சியம், இசைக்கருவிகள் களஞ்சியம் என 3 தொகுதிகளாக தொகுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் இவர், அவற்றுள் முதல் தொகுதியான தமிழிசை பேரகராதி என்ற நூலை இன்னிசை அறக்கட்டளை மூலம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார். 6க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை எழுதி பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர், குரலிசை கலைஞரான ராஜா முகமது உடன் இணைந்து விளக்கமும் நிகழ்த்தலும் கூடிய தமிழிசை நிகழ்ச்சிகளை பல்வேறு அரங்குகளில் நிகழ்த்தியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் தமிழிசை பேரகராதி, சொற்களஞ்சியம், ஆப்ரஹாம் பண்டிதர், தமிழிசை வேர்கள், தமிழிசை தளிர்கள், இளையாய் இசைத்தமிழாய், ஆதி இசையின் அதிர்வுகள், தமிழிசை வரலாறு மற்றும் தமிழிசை ஆய்வாளரான நா. மம்மது ஐயா அவர்கள் வாங்கிய விருதுகள்: தமிழ்நாடு அரசின் பாரதியார் விருது, SMR பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, திருப்பூரில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தில் சிறந்த நூல் விருது, பொங்கு தமிழ் அறக்கட்டளையின் மக்கள் விருது, தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தின் பெரியார் விருது, காவ்யா வெள்ளி விழா விருது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் தமிழிசை பணி விருது, திண்டுக்கல் தமிழ் மாமன்றத்தின் இசைத்தமிழ் வித்தகர் விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது, சென்னை சோமசுந்தரர் அகம பண்பாட்டு ஆய்வு மன்றம் வழங்கிய தமிழிசை தளபதி விருது, சுஜாதா அறக்கட்டளை விருது, இந்திய தொழில் கூட்டமைப்பு விருது, அனைத்துலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய விருது மற்றும் அண்மையில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையில் வழங்கிய உமறு புலவர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாண்மையியல் துறையில் பேராசிரியையாக பணிபுரியும் முனைவர் ஆயிஷா மில்லத் அவர்களின் தந்தை. தமிழ் மொழியினைப் போல தமிழிசையும் மிக பழமையான அரும்பெரும் செல்வம் என்பார் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா. தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் சிறப்பு நேர்காணலில் இணைகிறார் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா. இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி. சுமதி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர்காணலின் 2ஆம் பகுதி. தமிழ் இசை, அதனுடைய தோற்றம், பல்வேறு பரிணாமங்கள், அதெல்லாம் பற்றி நம்ம பேசணுங்க ஐயா. இன்றைய இளம் தலைமுறையினர் இடையே தமிழ் இசை பற்றிய ஆர்வம் இருக்குதா? இசை மற்றும் தமிழிசை அதில் அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது? அதை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை பண்ணணும்? காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு எழுச்சி காலம்னே சொல்லணுமா? நம்முடைய இளைஞர்கள் இலக்கியம், கலை, அப்புறம் சமூக பார்வை, இதெல்லாம் அவங்களுடைய ஒரு புதிய கண்ணோட்டம், புதிய எழுச்சியோட இளைஞர்கள் வராங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஹோசூர்லேருந்து பேசினார். ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். அவர் வெளிநாட்டிலாம் வேலை பார்த்தவர். இங்கே ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல பணிகளுக்கு போவதாக இங்கே இருந்து அவர் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அந்தளவு திறமையான ஒரு பொறியாளர். அவர் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய ஒரு நல்லா. அப்போ அவர் கேட்குறாரு, ஐயா நான் இந்த டிசிப்ளினில்
அந்த புல்லாங்குழல் இசை அந்த டிசிப்ளினில் நம்ம வந்து என்ன செய்யணும், அடுத்து நம்முடைய நகர்வு எதை நோக்கியதாக இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இசை வந்து கற்றுக்கிட்டதுக்கு நிறைய பேர் வராங்க, இளைஞர்கள்லாம். ஒரு கேட்குறாங்க கேள்வி, அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த ஆர்வம்லாம் ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம வந்து நல்லா வளர்த்து கூர்மைப்படுத்தி கொண்டுறணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாகட்டும், அரசாகட்டும், இவங்கெல்லாம் வந்து இதை நல்லா பயன்படுத்தி அந்த கலைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த இளைஞர்களையும் நாம் சிறந்த முறையில் வார்த்து எடுத்து கொண்டு வர வேண்டும். இந்த பணிகளை வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யணும். அந்த இளைஞர்களுடைய ஒரு ஆர்வம் அது ரொம்ப முக்கியமானது. அதை நாம் வந்து நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஐயா, இப்போ வந்து எல்லா தரப்பு மக்களையும் சென்று அடையக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு இசைக்கான ஊடகமாக திரை இசை இருக்குது. இந்த திரை இசை பாடல்களில் தமிழ் இசைக்கான பங்களிப்பு எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திரை இசைங்கிறது ஒரு மெல்லிசை அப்படின்னு லைட் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். திரை இசையில் நீங்கள் ஒரு நாடகத்துக்கு போனால் தான் வந்து ஒரு நாடக இசைனா கேட்க முடியும். ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு போனால் தான் நாட்டிய இசைங்கிற பதம், ஜதீஸ்வரம் அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஒரு கிராமத்துக்கோ ஒரு கோவில்களுக்கோ போனால் தான் வந்து நாட்டார் இசைங்கிற பாப்புலர் மியூசிக், ஃபோக் மியூசிக் கேட்க முடியும். ஆனால் திரை இசையில் தான் எல்லா இசையும் இருக்கும். அவங்க தான் எல்லா இசையும் கொடுக்குறாங்க. இது என்னென்ன புதுமையாக வருதோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. உலக இசையில் இருந்தெல்லாம் சிறந்த விஷயங்களை எடுத்து, சிறந்த மெட்டுக்களை எடுத்து நமக்கு பாடலாக கொடுக்குறாங்க. நம்முடைய இசை அடிப்படையாக வந்து பண்ணிசை, பன்முறையை கொண்டது. எந்த பாட்டு பாடினாலுமே அதில் ஒரு பண் ராகம் இருக்கும். அது வந்து எல்லா நாடு இசைக்கும் அது பொதுவானது. இப்போ ஒரு பாட்டு திரைப்படத்தில் கேட்குறான், கொஞ்ச நாள் பொறு தலைவா. இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா இதுக்கு அடிப்படையாக அமைந்தது ஆனந்த பைரவின்னு ஒரு பண். இன்னொரு பாட்டு கேட்குறான், அஞ்சலி அஞ்சலி, அந்த பாட்டு கேட்குறான். இந்த பாட்டு எந்த பண்ணில் அமைந்தது அப்படிங்கிறது மாண்டு அப்படிங்கிற ஒரு பண். ஆக ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பண் அடிப்படையாக இருக்கும். அப்போ திரை இசை கேட்கும் பொழுது நீங்கள் நாடக பாட்டு கேட்கணுன்னா ஒரு நாடகம் பார்க்க போகணும், நாட்டியம்னா. ஆனால் திரை இசைங்கிறது நம்ம காதில் எங்கே போனாலும் விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பேருந்தில் பயணம் பண்ணோம்னா அங்கே வந்து நம்மகிட்ட காதில் வந்து அந்த திரை இசை விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட போனோம்னா அங்கே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். தெருவில் போனோன்னா 2 பேர் பாடிக்கிட்டே போவான். திரை இசைங்கிறது இன்றைக்கி அதுதான் பாப்புலர் மியூசிக், மக்கள் இசையாக ஆயிடுது. அதனால் திரை இசையில் வந்து எல்லா வகையான இசைகளையும் கொடுக்கறதுக்கு நம்ம இசையமைப்பாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் பாடல்களும் முயற்சி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. நம்முடைய இசையின் மெல்லிசை என்ற ஒரு கூறு தான் இன்னைக்கு திரை இசையாக இருக்குது. இன்னொரு கேள்வி, இப்போ நான் நிறைய மியூசிக்கு கேட்டிருக்கிறேன். நான் மேற்கத்திய இசை, அரேபிய இசை, ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய இசைகள் கேட்குறப்ப வந்து நம்மளோட இசையில வந்து ஒரு ரிச்னஸ் அதிகமா இருக்கு, அதாவது வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து மற்ற இசையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இல்லை. இப்ப இங்க பார்த்தோம்னா 7 இசைப்பண், 6 சுரப்பண், 7 சுரப்பண், 5 சுரப்பண். 7 சுரப்பண்ணுக்கு அது தாய்ராகமா இருக்கு. அதுக்கு கீழே வந்து 6 சுரப்பண்ணோ 5 சுரப்பண்ணோ வருது. 7 சுரப்பண்லயும் ஒரு பண் இருந்துட்டு இருக்குது. அப்படின்றப்ப வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல ஏகப்பட்ட பண்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி நீங்க பார்த்ததுல உலக இசையில ஏதாவது ஒரு சமூகத்துல இந்த மாதிரி வெரைட்டிஸ், நிறைய ராகங்கள், பண்கள் கிடைக்குதா? அதாவது நமக்கு மேலை இசைக்கும் நம்முடைய இசைக்குமான வேறுபாடு. இப்போ மேலை இசையே பொதுவாக வந்து ஆக்சிடென்டல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளை இசை ஓரியண்டல் மியூசிக் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து நாம் கேட்கக்கூடிய மேலை இசைங்கிறது பன்முறை இசையே இல்லை. பண் இருக்கும், நம்மளை மாதிரி வந்து ஒரு வெரைட்டி, ரிச்னஸ், இத்தனை பண்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஒரு காலத்தில் மேலை இசையிலையும் அதை மாதிரி நிறைய பண்கள்லாம் இருந்திருக்கு அவங்கள்ட்ட. இப்போ இன்றைக்கி பாடக்கூடிய
அந்த பாலினத்திற்கான பெரும்பண் அரும்பாலை என்ற சங்கராபரணம். இதை வந்து மேலை இசையில் வந்து மேஜர் அப்படிம்பாங்க, டயட்டானிக் ஸ்கேல், நேச்சுரல் ஸ்கேல் அப்படிம்பாங்க. இப்போ அவங்க வந்து சி மேஜர் அப்படிங்கிறாங்க. சி மேஜர் அப்படின்னா ஒரு காலத்தில் டி மேஜர் இருந்திருக்கு, இ மேஜர்லாம் இருந்திருக்கு. ஆனால் உள்ளே போய் நம்ம தேடி பார்த்தோம்னா அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் இந்த டி மேஜர் மற்றெல்லாம் அவங்க பாடுறதில்ல. ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் மியூசிக் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த முறைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ஈக்குவல் டெம்பரமெண்ட்டுன்னு ஒரு இசை முறைகளை வந்துடுறாங்க. வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கராபரணத்துக்கே எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. மெட்டுக்கள் இப்போ இன்றைக்கி இப்போ மோகனம்னு சொல்கிற முல்லைப்பாணி, அந்த மோகன அந்த ராகத்திலே அமைந்த நிறைய திரைப்பட பாடல்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் கேட்கறதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா அந்த மெட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டில் இருக்கும். அதனால தான் வந்து ஒவ்வொரு பாட்டும் வெவ்வேறாக நம்ம கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது. ஒரே மெட்டில் இருந்துன்னா நமக்கு கேட்டு சுவைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே சங்கராபரணத்துக்கு மாற்றிக்கிட்டாலும் வெவ்வேறு மெட்டுக்கள் அமைக்கிறாங்க. நமக்கு காட்டப்படுகின்ற அந்த ஐரோப்பிய இசையில் வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி பண் பெருக்கங்கள் கிடையாது. இன்றைக்கி திரைப்படத்தில் எடுத்துக்கிட்டால் திரைப்படம், நாட்டுப்புற பாட்டு, நாடகப்பாட்டு, மெல்லிசை, பக்தி இசை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-120 பண்களுக்கு மேலே நம்ம கையாளுறோம். அதனால தான் நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ரிச்னஸ் நம்ம இசையில் கேட்கறதுக்கு வந்து ஒவ்வொன்று புதுசு புதுசாக பாடல்கள் இனிமையாக இருக்குது, ஒன்று துன்பமாக இருக்குது, ஒன்று சோகமாக இருக்குது, ஒன்று வந்து ஏதோ வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது. எல்லாமே காரணம் அந்த பண்கள் தான். இந்த பண் பெருக்கம்ங்கிறது கீழே இசைக்கு. நம்மகிட்ட இதே இருக்கிற மாதிரி வந்து சீனாவில் பண்கள் இருக்குது, வட இந்தியாவில் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. சீனாவில் 5 சுர ராகங்கள் மட்டும்தான் பாடணும், அப்படிலாம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஔடவம் சாடவும் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து வெரைட்டிலாம் கிடையாது. ஒரே 5 சுரப்பண் தான், ஔடவம் தான், பெண்டாட்டோனிக் ஸ்கேல் அதான் பாடணும் சீனாவில். அப்படிலாம் சில கட்டுப்பாடுகள் சில இதெல்லாம் இருக்குது. இந்த பண்பெருக்கம்ங்கிறது தமிழ் இசையிலையும் அதனுடைய ஒரு புதிய வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்துஸ்தானி இசையை. அதுலேருந்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பண்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இது நம்மளோட இசை அப்படின்றதுனால இத்தனை பண்கள்லாம் இருக்கு, பண் பெருக்கம் இருக்கு அப்படின்னு நம்மளா சொல்லிட்டு இருக்கோமா, நிஜமாவே அந்த மாதிரி இருக்குதா? இசை என்பது ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ், உலக பொதுமொழி. 7 சுரங்கள். அந்த 7 சுரத்தை வந்து சா பா அப்படிங்கிறதுக்கு குறில் நெடில் கிடையாது. ஆனால் ரி கா மா தா நீ இந்த 5க்கும் குறில் நெடில் உண்டு. அப்போ அந்த 5க்கும் குறில் நெடில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறில் நெடில் வரும்போது இப்போ ரி 1 ரி 2, கா 1 கா 2, மா 1 மா 2, தா 1 தா 2, நீ 1 நீ 2, அப்போ ஐ 2 10, சா 11, பா 12. இந்த 12 சுரத்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த 12 சுரத்தானங்களையும் நீங்கள் வைத்து இப்போ நீங்கள் வந்து கலந்து அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா 32 தாய்ப்பண்கள் கிடைக்கும். 7 சுரப்பண்கள் 32. 32ஐயும் பாட முடியுமா? பாட முடியும், பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் அந்த 7 சுரப்பண், இப்போ சங்கராபரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து 6 சுர பண்களை நம்ம உருவாக்க முடியும். ஒவ்வொரு 6ஆக தேர்ந்தெடுத்து அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 6 சுரப்பண்கள் கிடைக்கும். அப்புறம் 5 தான் அந்த 7லேயும் 5 எடுத்து அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ராகங்கள் கிடைக்கும். ஆக அதுதான் தாய்ப்பண்கள்னு சொல்கிறது, சம்பூர்ண மேளம்னு சொல்கிறது, அதில் இருந்து வரக்கூடியது. ஒரு சான்றுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய தமிழிசையின் முதல் 7 சுரப்பண், அதாவது தாய்ப்பண், சம்பூர்ண ராகம் அரிகாம்போதி. பழைய காலத்தில் அதற்கு முல்லை, முல்லையாழ், செம்பாலைனா பேர். இன்றைக்கி அரிகாம்போதி. அந்த அரிகாம்போதியிலிருந்து நான் பாடக்கூடிய 70 கிளைப்பண்கள் நம்ம வந்து இருக்கிறதுக்கு. அதனால் அதுக்கு பேர் குயின் ஆஃப் ராகாஸ்னு பேர். ராணி தேனின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குயின் ஆஃப் ராகாஸ் அத்தனை இது இருக்குது. ஆக இப்படித்தான் நம்மகிட்ட பண்பு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுதோம், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடி பாடி பார்க்குறோம். ஒவ்வொன்றா இந்த சுரத்தை இதில் வச்சு பாடினா நல்லா இருக்கா, அந்த சுரத்தை இதில் வச்சு பாடினா நல்லா இருக்குமா, அப்படிலாம் பாடி பாடி நம்ம பார்க்குறோம்.
அப்படி பாடி பார்க்கும்போது எது இனிமையாக இருக்கோ அதை வச்சுக்கிடுவோம் எப்போதும். அதை நம்ம பல முறைகளில் பாடி, பக்தி பாடல் பாடி, நாட்டுப்புற பாட்டு, ஒரு தாலாட்டு இப்படிலாம் நம்ம பாடி அதை நம்ம அந்த பண் இறந்து விடாமல் பாதுகாத்து பல்வேறு அந்த பாடல்களுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அப்போ அது ஒரு வாழ்வியலாக நம்மகிட்ட நீடிக்குது. இப்படி நம்ம அப்போ இருந்தே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு அகநானூறு சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஒரு பாணன் என்ன செய்தான், பாடி பாடி பார்க்குறான். அவன் பாடி பாடி பார்க்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு பண்ணை உருவாக்குதான். அவன் உருவாக்குனது அவனுக்கு ஒரு எல்லையில்லா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த மகிழ்ச்சி எப்படின்னா, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ, ஒரு வயது வந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ மிக மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னா திருமண நாள் தான். அது காலங்காலமாக பிற்காலத்தில் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாணன் புதுவது புனைந்த திறத்தினும் வதுவை நாளினும் இனிது அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய திருமண நாளை விட புதிதாக ஒரு பண்ணை கண்டுபிடித்த நாள் மிக இனியது அப்படிங்கிறான். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புதுசு புதுசாக பண்களை நம்ம பாடி பாடி உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் இன்னைக்கு இத்தனை பண்கள் இவ்வளோ பெருக்க இருக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் செய்த அந்த முயற்சி. அதில் தொடர்ந்து நம்ம செய்துட்ருக்கோம். இந்த காலத்தில் இருக்க பாலமுறையிலிருந்து திரைப்படத்தில் இருக்க எத்தனையோ இசையமைப்பாளர்கள் புதுசு புதுசாக பண்களை உருவாக்கி பாடுறாங்க. அதான் இத்தனை வகையான இவ்வளவு இனிமையான பாடல்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு காரணம் தான். செவிந்தியர்கள் இசை இருக்குது. அதே மாதிரி சைனாலாம் பாத்தீங்கன்னா மோகனராகம், அதுக்கப்புறம் சுத்த தன்யாசி எல்லாம் பாடுறாங்க. இப்ப நம்மளுடைய இசைக்கும் அதனுடைய நோட்ஸுக்கும் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஏதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கணும். இல்ல தேவைகள் இருக்கா? இருக்கு தேவை இருக்கு. அதாவது ஆய்வு அதில் இன்டர் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அண்மை காலத்தில் அதை தான் செய்கிறாங்க. அதை ஒரு துறையில் அதில் மட்டும் எடுத்து ஆய்வு செய்வதை விட அதற்கு ரிலேட்டடான இன்னொரு துறையை எடுத்து இன்டர் டிசிப்ளினாக பண்ணுறது. இதை தான் உலக அளவில் இதுக்கு தான் வரவேற்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதனுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷனுங்கிறது 2 ஃபீல்டுக்கும் கிடைக்கும். அதான் செய்துட்ருக்குறாங்க. இப்போ இசையில் நம்முடைய இசையை பற்றி ஆய்வு செய்வதற்கு நிறைய இருக்குன்னா அவ்வளோ பண்ணலாம். இருந்தாலும் மற்ற நாட்டில் உள்ள இசை முறைகளையும் நாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய இசையும் அவர்களுடைய இசையும், நம்முடைய ஒரு பன்முறைங்கிறது அங்கே எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன சுரங்களை கையாளுதாங்க, என்ன தாளத்தை கையாளுதாங்க, அங்கே இருக்கிறதுல இசை வளர்த்தவங்கள்லாம் யார், அந்த இசை பாடல்கள் என்னென்ன ஜீனர் இருக்குது, அதை உருவாக்குறதுக்கு அந்த நாட்டில் யாரெல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, மக்கள் ஆதரவு இருக்கா, அல்லது பணக்காரங்களும் மன்னர்கள் மட்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது, அது ஒரு இன்டர் டிசிப்ளினாக எடுத்து ஆய்வு பண்ணும்போது நம்ம வளர்றதுக்கு ஒரு துணையாக இருக்கும். அது அடுத்து அந்த நாட்டுக்காரங்களுக்கும் நம்முடைய ஆய்வு பயன்படும். இப்போ நம்ம மோகன ராகம் சீனாவில் அதை பாடுறாங்க. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட பதிவு இருக்குது. சிலப்பதிகாரத்தில் முல்லைப்பாணின்ட்டு நம்முடைய நீராறும் கடலுடுத்த அந்த தமிழ்தாய் வாழ்த்து அந்த முல்லைப்பாணிங்கிற மோகன ராகத்தில் தான் இருக்குது. இதை சீனாவில் இதே ராகத்தை பாடுறாங்க. அவங்க மௌசம் அப்படிங்கிறது பேர். சீனாவினுடைய நாட்டு வாழ்த்து அந்த இதில் தான் இருக்குது. நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து எந்த பண்ணில் இருக்கோ இதே பண்ணில் தான் சீனாவினுடைய நாட்டு வாழ்த்து இருக்குது. அவங்க நிறைய பாடல்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோகனம் தான் இருக்கும். இது போக அவங்கள்ட்ட இந்த 5 சுரப்பண்கள், நாம் பாடி வருகின்ற மத்தியமாவதி, சுத்த சாவேரி, சுத்த தன்யாசி, இந்த மாதிரி நிறைய பண்கள், இந்தோளம், 5 சுரப்பண்கள்லாம் நிறைய பாடுதாங்க. பாடும்போது கொஞ்சம் சில இடங்களில் சில வேரியேஷன் இருக்கும். இப்போ அன்றைக்கி சுத்த தன்யாசி கேட்கும்போது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. நானும் மகளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சுத்த தன்யாசி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது இருக்கத்தானே வேணும். சும்மா ஒன்று போல் எப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பில் ஒரே மோல்டில் வார்த்தை எடுத்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தரும் பாடுறாங்க. ஒரு பாட்டை எடுத்துகிட்டு பாடும்போது இப்போ பாவேந்தருடைய பாட்டை எடுத்து பாடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பா பாடுறது மாதிரி, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா,
இதை பாடுற எல்லாருமே ஒன்று போலவே பாடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தரே அவர் அடுத்த முறை பாடும்போது அதே மாதிரி பாட முடியாது. இது வந்து அருமையான ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு ஆற்றுல 2 முறை குளிக்க முடியாதும்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை கூட குளிக்க முடியாது. முங்கி எந்திரிச்சதுமே வேற வேற தண்ணி வந்துரும்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் அவரே வந்து ஒரு முறையில் பாடின மாதிரி அடுத்த முறை பாட முடியாது. அப்போ வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு முறையில் பாடும்போது அதில் ஒரு புது அழகு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அழகுபடுத்துவாங்க. தமிழில் அதுக்கு வந்து விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறது, இன்றைக்கி சங்கதி போட்டு பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மாறும்போது ஒரு அழகு வரும் இசையில். இப்போ ஒரு பாட்டு உங்களுக்கு, தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே சிட்டு போல போற பெண்ணே. முதல்ல பாடமா எப்படி பாடுவார்? தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே சாதாரணமாக பாடுவார், போற பெண்ணேன்ட்டு. அடுத்த தடவை பாடும்போது போற பெண்ணே ஒரு வேரியேஷன் கொடுக்குறாரு இல்லையா, இதுதான் விரிவாக்கம் சங்கதிங்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வேரியேஷன் கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த இடத்துல தான் இப்போ கேட்டுட்ருக்கோம், சபாஸ், ஆஹா அருமையாக இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பாடுமுறையிலையும் ஒவ்வொரு பண்களை கையாளுதலையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது கேட்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். இப்போ நம்ம வடநாட்டில் பாடக்கூடிய சிந்து பைரவின்னு ஒரு ராகம், இங்கே நம்மளும் பாடுறோம் அது, அந்த சிந்து பைரவிங்கிறத. சிந்து பைரவின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் இங்கே கேட்டிருப்பீங்க. இந்த நான் ஒரு சிந்து காவடி சிந்து அந்த பாட்டு, அது சிந்து பைரவியில் இருக்கும். சிந்து பைரவியில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது அதில். இதை இந்துஸ்தானி பாடுறவங்க அந்த சிந்து பைரவி பாட கேட்டோம்னா புதுசாக இருக்கும், புதுமையாக இருக்கும். அப்போ மனிதன் எப்போதுமே ஒரு புதுமை விரும்பி. இப்போ கேட்பான், எப்பா எனக்கு வந்து நல்ல சுடிதார் வாணும்ப்பா அப்படின்ட்டு. இருமா சம்பளம் வாங்கினது வாங்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு 1 மாதம் 2 மாதம் அப்பா இழுத்துருவார். அப்புறம் என்றைக்கா நச்சரித்து ஜவுளி கடை கூப்பிட்டு போவோம். அப்புறம் துணி எடுத்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுப்போம், டெய்லர் இழுத்துக்கிட்டே இருப்பான் அவன். கடைசியில் அந்த இது தச்சு வர்றதுக்கு 3 மாதம் ஆயிரும். ஆனால் வீட்டுக்கு வந்து என்ன செய்தோம், உடனே கதவை சாத்திட்டு போட்டு பார்க்கணுன்னு நமக்கு ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா ஒரு புதுமை விரும்பி. அப்போ நீங்கள் இசையில் ஒரு கலையில் ஒரு புதுமையாக ஒருத்தர் செய்கிறாங்கன்னா நமக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது நம்முடைய இசை அரபிய இசை, தமிழ் இசை ஐரோப்பிய இசை, தமிழ் இசை சீன இசை, அப்படி ஆய்வு பண்ணும்போது அவங்க வந்து புதுசு புதுசாக அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம் இல்லையா. இப்போ நம்ம சென்னைக்கு போகும்போது நாங்கள் முன்னால் ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இதில் போய் சாப்பிட போனோம், தாசப்பிரகாசா. அப்போ வந்து சாப்பிட உட்காந்துமே ஒரு இனிப்பு கொண்டாந்து வச்சு அடுத்து 2 சப்பாத்தி கொண்டாந்து வச்சாப்புல. கூட வந்து நண்பர் கூப்பிட்டாரு, என்னையா சப்பாத்தி அப்படின்ட்டு. சார் இது மெட்ராஸ் மீல்ஸ் அப்படின்னா. அவர் கேட்டார், ஏன்டா மெட்ராஸில் என்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்டான் அப்படின்னு. அதாவது சென்னை உணவுங்கிறதுல சப்பாத்தி வந்தாச்சு. அப்போது வட இந்தியாவில் இருந்தக்கூடிய ஒரு உணவு வந்து நம்மோட 2.5 கலந்துருது. அவன் நம்மகிட்ட அந்த பைஜாமா சுடிதார் வந்தாச்சு. எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து நடக்கும். நமக்கு உணவு வரும், உடை வரும், எல்லாம் வரும். அதே மாதிரி கலைகளும் ஒரு கலப்பு ஏற்படும். அதெல்லாம் இருக்கணும். அது வந்து அந்த கலைகள் வளர்வதற்கு அது நல்லாயிருக்கும். அது இப்போ சில இது நமக்கு சௌகரியமாக இருக்கு இல்லையா. பாவாடை தாவணியை விட நம்ம இந்த உடை வந்து நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பாக எங்கேயாவது போக வர்றதுக்கு எளிதாக இருக்குது. அப்போ அதை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி இன்னொரு டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு பாடுவதோ ஒரு நாட்டியம் ஆடுவதோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடுவோம் அதை. இப்போ இங்கே இருக்க சில பரதநாட்டியங்கள், இந்த அடவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டில் இருக்க கதக்கிலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அது நல்லா இருக்குது, ரசிக்க முடியுது, புதுசாக இருக்குது. வழக்கமாக இது அந்த பாட்டில் வரும் இல்லையா, அன்று வந்ததும் இதே நிலா அப்படின்னு பாடுவோம், பார்த்து பார்த்து சலித்த நிலா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்து கேட்டு சலிச்சிருக்கும்போது ஒரு புதுசாக ஒன்று வரும்போது நமக்கு வந்து மனிதன் புதுமை விரும்பினால அதெல்லாம் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய இசை, நம்முடைய கலைகள், வெளிநாட்டு கலைகளோடு நம்ம ஒப்பிட்டு ஆய்வு செய்வது வந்து 2 இசை முறைகளுக்கும் பயன் தருவதாக இருக்கும். ஐயா, இப்போ இந்த தமிழர்களுடைய சமூகம் வந்து திணை சமூகம், அதாவது 5 திணைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கன்னு படிச்சிருக்கோம்.
அந்தந்த திணைக்கு அப்படின்னு தனிப்பட்ட பண்கள், அதற்குரிய இசைக்கருவிகள் இதெல்லாம் கூட இருந்திருக்கு இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இந்த திணைங்கிற பகுப்பு வந்து நமக்குரியது தான். கிரேக்கத்தில் இந்த மாதிரி லிடியன், மிக்சோலிடியன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கிரேக்க நாட்டினுடைய நில அமைப்பை பார்த்தி அப்படின்னா அது வந்து ஒரு ஹில்லி ஸ்டேட் அப்படிம்பாங்க. சிறு சிறு குன்றுகளாக அந்த அமைப்பில் உள்ள ஒரு நாடு. அடுத்து நெய்தல் நிலம். இப்படி 2 திணைகள், குடிப்பனா 3 திணைகள், அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் தான் நிறைய இருக்கலாம். இப்போ வந்து தென் அமெரிக்க நாடுகள் சிலது இருக்கலாம். ஆனால் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அந்த இயற்கையில் அமைந்த என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஈகோசிஸ்டம், அது அந்த முறையில் வந்து ஒரு பகுப்பு, அதற்கான ஒரு உணவு முறை, உடைமுறை, தெய்வங்கள், இசை, ஆடல் பாடல் எல்லாமே வந்து ஒரு வரைமுறை செய்த ஒரு பண்பாடு வந்து தமிழர் பண்பாடு. ஒரு 5 திணைகளாக வந்து நம்ம பகுத்திருக்கிறோம். அந்த 5 திணைகளில் வந்து உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இயற்கை திணைகள், இயற்கையாக அமைந்த திணைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 3 தான்: குறிஞ்சி, முல்லை, நெய்தல். இப்போ இந்த குறிஞ்சியும் முல்லையும் வறட்சி ஏற்பட்ட காலங்களில் உருவாகுறது பாலை, அது இயற்கையாக உருவாகிறது. மனிதன் உருவாக்கிய ஒரு திணை தான் மருதத்திணை. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதுதான் மருதத்திணையாக தான் இருக்குது. இப்போது குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம். இப்போ குறிஞ்சி அப்படின்னா அதற்கான உணவு முறை வேறு. அந்த மலையில் என்னென்ன கிடைக்கோ அதை சாப்பிடுவாங்க. அது மாதிரி வாழிடங்கள் அப்படிங்கிறது வந்து மருத நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்டடங்கள் மற்றெல்லாம் பார்க்க முடியாது, போக்குவரத்து சாலைகள் இருக்காது. அந்தந்த நிலத்திற்கான நாகரிகம், பண்பாடு, உடை, உணவு, தெய்வங்கள், மரம், விலங்கு இதெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது தொல்காப்பிய காலத்திற்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்பே, ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திணை சமூகமாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் தமிழர்கள். அது வரைமுறை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திணைக்குமான பண்கள், பெரும்பண், சிறுபண் அதெல்லாம் வகுத்திருக்கிறாங்க. பரபியலில் வந்து ஒரு நூற்பா தொல்காப்பியர் சொல்கிறாரு, கருப்பொருள்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு திணைக்குமான முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் சொல்கிறாரு. முதல் பொருள் பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டினுடைய 6 பருவ காலங்கள். சிறுபொழுதுங்கிறது ஒரு நாளின் 6 காலப்பகுப்பு. ஒவ்வொன்று 4 மணி நேரம், 6 வகையில் அதை பகுத்திருக்கிறாங்க. யாமம், நண்பகல், மாலை, அந்த மாதிரியெல்லாம். அது மாதிரி ஆண்டில் வந்து முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், குதிர்காலம் அப்படிலாம் பகுத்து 6 காலமாக பிரிச்சிருக்கிறாங்க. இது பெரும்பொழுது, சிறுபொழுது. அந்த இது ஒரு நிலத்திற்கு முதல் பொருளுங்கிறது அந்த நிலமும் காலமும். ரொம்ப அருமையான பகுப்பு. எல்லாம் தொல்காப்பியர் வந்து அவருக்கு முன்னாலே செய்தது அப்படிங்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சது இல்லை, அவர் அதுக்கு முன்னாலே இருந்ததை வந்து அவர் இலக்கணப்படுத்தி எழுதி வைக்கிறார், அவ்வளோதான். அதில் அடுத்து அந்த நிலத்திற்கான கருப்பொருள் சொல்லுவார். கருப்பொருள் அப்படிங்கிறது அந்த திணையை உருவாக்குகின்ற சூழல்கள் எதெல்லாம், எந்த விலங்கு, எந்த மரம், எந்த உணவு, தெய்வம், இதெல்லாம் அதை உருவாக்குறது சொல்கிறார். தெய்வம் உணாவே மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதியோடு அப்படி சொல்லிகிட்டே வரும்போது யாழின் பகுதி அப்படிங்கிறார். அந்த நிலத்திற்கான பண் எது அப்படிங்கிறார். ஆக என்று நமக்கு திணை ஒரு பகுப்பு வரைமுறை வந்ததோ அந்த காலத்திற்கு 12 காலத்திற்கு முன்பே ஒவ்வொரு திணைக்குமான ஒரு பெரும்பண், ஒரு சிறுபண் அப்படி வந்தாச்சு. அப்படி உருவாக்கி 5 திணைகளுக்கு அந்த மருத திணைக்கு மட்டும் 2 பண்கள். இன்று நாம் பாடுகின்ற கோடிப்பாலை, கல்யாணி. நெய்தல் நிலத்திற்கு செவ்வழிப்பாலை, விளரிப்பாலை என்ற தோடி. ஆக 5 நிலத்திற்கு 7 பெரும்பொன்கள், தாய் ராகம், சம்பூர்ண ராகம். இந்த 5 நலன்களுக்கு 5 சிறுபொன்கள், மோகனம், மத்தியமாவதி, இந்தோளம், சுத்த சாவேரி, சுத்த தன்யாசிங்கிறது. இந்த 7 பெரும்பாலைகள். அதில் என்ன அப்படின்னா குறிப்பிடத்தகுந்தது, அந்த 7 பெரும்பாலைகளில் உள்ள
சங்கராபரணம், கரகரப்பிரியா, தோடி, கல்யாணி. இன்றைக்கு எதெல்லாம் கனராகங்கள் சொல்கிறோமோ அதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பாடி வந்திருக்கிறோம். இந்த 4 பெண்கள், அரிகாம்போதி, இதில் இருந்து தான் நீங்கள் பெரும்பாலான கிளைப்பெண்கள் சொல்லக்கூடிய ஜன்னிய ராகங்கள்லாம் இன்றைக்கும் நம்ம பாடிட்டுருக்கோம். அதுதான் முக்கியமானது. ஆக இன்றைக்கி பாடிட்டு இருக்கோம்னா திடீர்னு சுயம்பு அது வந்துடல. காலங்காலமாக பாடி வந்தது. தேவார ஆசிரியர்கள் பாடியது, சித்தர்கள் பாடியது, அருணகிரியார் பாடியது, தமிழ் மூர்த்திகள் பாடியது, அந்த பாணன் பாடியது, அந்த பாடினி பாடியது, அந்த சடங்கு பூசாரி தேவராட்டி பாடியது, அந்த தாய்வழி சமூக தலைவி பாடியது. அதில் இருந்து நம்ம அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக அந்த திணைங்கிறது நமக்கு முக்கியமானது. இன்னும் நம்முடைய வாழ்க்கை நாம் செம்மையடைய வேண்டும், நலவாழ்வு வாழ வேண்டும் என்றால் மீண்டும் திணைக்கு நாம் திரும்ப வேண்டும். அதனுடைய அறிகுறி தான் இயற்கை வேளாண்மை. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். இயற்கை வேளாண்மை. மீண்டும் சைக்கிளை எடுத்து நம்ம ஓட்டலாமா? நீங்கள் சுற்றுச்சூழல் பொல்யூஷன் ஆகுது. அதை மாதிரி நமக்கு மிக்சி கிரைண்டரில் எதுவுமே சுவையாக இல்லை. மீண்டும் அம்மி ஆட்டுக்களுக்கு திரும்பலாம். அதில் ஒரு கொடுமை இருக்குது. நம்ம மகளிரை போட்டு அதில் வாட்ட வேண்டியிருக்கு. அது ஒன்று இருக்குது. ஆண்களும் செய்யணும் அதை. அது என்ன பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா? அதை ஆண்களும் செய்யணும். ஆனால் இன்றைக்கு ஆண்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க. மீண்டும் பழமைக்கு எல்லாம் நம்ம போயிட முடியுமா? போயிட முடியாது நம்ம. ஆனால் எது நமக்கு அத்தியாவசிய தேவையோ, நமக்கு உணவுங்கிறது முக்கியம் இல்லையா? இன்றைக்கி மருந்தும் அடுத்து உரமும் போட்ட ஒரு கத்திரிக்காயை சாப்பிட்றதுக்கும் இது இல்லாத ஒரு கத்திரிக்காயை சாப்பிட்றது எவ்வளோ வேறுபாடு இருக்குது. அரிசியில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. ஆக மீண்டும் பேக் டு நேச்சர் அப்படின்னு நம்ம ஒரு இதை கொண்டு வந்துட்டோம். நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, மீண்டும் திணை வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும், இயற்கை உணவு உண்ண வேண்டும், அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. அப்போ திணைங்கிறத பகுப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது அது. அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஐயா நீங்கள் முட்டைக்கோசும் கேரட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் கோதுமை சாப்பிடக்கூடாது அப்படிங்க. ஏங்க அது அந்நிய பொருள்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி இல்லையா, அந்நிய பொருள்கள் அந்த பாகுபாட்டில் நான் சொல்லலை. நீங்கள் 5000 ஆண்டு காலமாக உங்களுக்கு எந்த உணவு, எந்த காய்கறி, எந்த கீரை உங்களுக்கு உண்டு பழக்கப்பட்டு உங்களுடைய உடல் உறுப்புகள், உங்களுடைய ரத்தம், சதை, ஜீன் எல்லாம் பழக்கப்பட்டிருக்கோ அதான் சாப்பிடணும். வேறு ஏதாவது சாப்பிட்டோம்னா அது இயற்கைக்கு விரோதமானது. இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு உணவு கெட்டு போனது சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும்? உடனே உடம்பு அப்படியே எதையாவது பண்ணி வெளியே தள்ளணும்னு நினைக்காத. சில விஷயங்களை தள்ள முடியலை. அது சிரமப்பட்டு முட்டைக்கோசையும் கேரட்டையும் உள்ளே அதை ஜீரணிக்கிறதுக்குள்ளே அது படுத பாடு என்னவெல்லாமல் கஷ்டப்பட்டு அது வேலை செய்யுது. ஆக நம் மண்ணில் பாரம்பரியமாக எது விளைந்ததோ அதை நம்ம சாப்பிடணும். அதுதான் இயற்கை உணவு, அதுதான் திணைப்பண்பாடு. ஐயா, தமிழ் இசையில் உங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த நேர்காணலை முடிக்கவே எங்களுக்கு மனமில்லை. ஆனால் காலம் கருதி இதோடு முடித்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக தமிழிசை பற்றியும் தமிழிசை அகராதி பற்றியுமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். இந்த வானொலி இயக்குனர், தமிழ்துறை தலைவர், முனைவர் பேராசிரியர் ராஜாராம் ஐயாவுக்கும், இன்றைய பேட்டி எடுக்கின்ற வானொலி தொகுப்பாளி முனைவர் சுமதி மற்றும் செல்வி காமாட்சி, அடுத்து இந்த பேட்டியில் கேள்வி கேட்கும் பொழுது துணை கேள்விகளை கேட்ட என்னுடைய மகள், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை பேராசிரியர் முனைவர் ஆயிஷா மில்லத் அவர்களுக்கும், இதுவரை இந்த பேட்டியை கேட்டு சுவைத்த வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசின் உமறு புலவர் விருதை பெற்றுள்ள உங்களுக்கு இந்த தருணத்தில் அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி சார்பாக எங்களது வாழ்த்துக்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் நம் வானொலி நிலையத்திற்கு வந்து
உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் அன்பும் நன்றியும். ஐயாவை அழைத்து வந்த அவரது புதல்வியார் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாண்மையியல் துறை பேராசிரியை திருமதி ஆயிஷா மில்லத் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள்.